ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகழ் ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். இது ஐசிங் பண்ணுற கேக்கு தான். என்னோடய ஐசிங் கேக்கு எல்லாமே நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 6 இன்ச் பேன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஆயில் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பட்டர் பேப்பரும் வச்சுக்கோங்க. நடுவில் கேக் ஒட்டாமல் வரும். ஸோ அது மேலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இந்த கப் வந்து 250 ml கப்பில் 1/2 கப். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே நான் மைதா ஆட் பண்ணுறேன். இந்த கப்பில் ஒரு கப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க மைதா மாவும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஒயர் விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம 3 தடவை நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். எதுக்காக 3 தடவை சலிக்கிறோன்னா அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா பொங்கி ரைஸ் ஆகி வரும், ஈவனாக பேக் ஆகும் நமக்கு. ஸோ இந்த அளவுக்கு நான் 3 தடவை நல்லா சலிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையோட மஞ்சள் கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக நான் பிரிச்சுருக்கேன். ஏன் இந்த மாதிரி பிரிச்சுருக்கேன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது கேக் வந்து. ஸோ இப்போ மஞ்சள் கரு கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லோ கூட நம்ம வந்து சால்ட்டு, வெனிலா எசன்ஸ் இது எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கேக்கில் எக் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லோவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண போகிறேன். நீங்கள் முட்டை வாங்கும்போது நல்ல புது முட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் பண்ணாமல் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணலாம். நார்மல் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். பவுடர் சுகர்னால் 1 கப் நமக்கு தேவைப்படும். அதாவது 1/2 கப்பில் 1 கப் நமக்கு தேவைப்படும். இந்த பவுடர் சுகரையுமே நம்ம ஒட்டுக்கா எல்லாமே கொட்டாமல் 3 பேட்சாக நம்ம பிரித்து சேர்க்கணும். முதல்ல கொஞ்சம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் நம்ம திரும்பவும் போட்டு பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம 3 தடவையும் நல்லா போட்டு பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃபிக்காக வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் வந்து நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இடையில ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுலை கீழே கவுத்துறா கூட நம்மளோட பேட்டர் வந்து கீழே விழாது, அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லோ வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லோ ஆட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் நம்ம பீட் பண்ணணும். ஓவராக பீட் பண்ணிடாதீங்க, அது லிக்யூடாக மாறிடும். பேட்டர் எல்லாமே அப்படியே உள்ளே அமுங்கிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணால் போதும். அதுவும் ஒரு 10 செகண்ட் பீட் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இனி வந்து நமக்கு பீட்டருக்கு வந்து வேலை கிடையாது, நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியண்ட் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே அதே மாதிரி 3 பேட்சாக தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் விஸ்க் வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக கலந்துடாதீங்க.
இப்போ அகைன் நான் ரெண்டாவதும் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், மொத்தம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நமக்கு போதும். 1/2 kg அளவுக்கு நம்ம பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நமக்கு போதும். ஸோ நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அகைன் நான் லாஸ்ட்டாக இருக்கிற மாவையும் நான் தட்டிட்டேன். ரொம்பவே பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரை நம்ம வந்து 180 டிகிரியில் 30 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அல்ட்ரா ஸ்பாஞ்சாக இருக்கும் அது. இப்போ ஒரு ஸ்கியூவர் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி நெருக்கமாக நம்ம கோடு போடும்போது நமக்கு உள்ளே உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒரு 2 தடவை டேப் பண்ணால் போதும். ரொம்ப போட்டு நீங்கள் டேப் பண்ணிட வேண்டாம், அப்புறம் கேக் வந்து ஹார்டாயிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நான் ஒரு சைடு எல்லாமே நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். கேக் வந்து நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா பீசஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ பாருங்கள் நம்மளோட ஸ்பாஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நான் 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்பாஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.